அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்கள் நாயகம் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல பேருக்கு, குறிப்பாக பல சஹாபாக்களுக்கு பலவிதமான சோபனங்களை சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த உலகத்தினுடைய வாழ்வை கொண்டு, கபருடைய வாழ்வை கொண்டு, மஹ்ஷருடைய வாழ்வை கொண்டு, சொர்க்கத்தை அடைந்து அதனுடைய படித்தரங்களை கொண்டு என்று இப்படி பலவிதமான சோபனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரிசையில சில மக்களை பார்த்து ரஜுலுன் சாலிஹூன், இவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் என்று பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல உதாரணத்திற்கு நஜ்ஜாஷி மன்னர், அவரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம் என்று வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிற போது, அவங்களுக்கு முன்னாடி போய் அல்லாஹ் என்று சொல்லிட்டால் போதும், அவங்களுடைய சப்த நாடிகள் எல்லாம் அடங்கி போயிடும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வில் தன்னை அழித்து கொண்டார்கள் செய்தன அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அவங்ககிட்ட போய் சில மக்கள் அல்லாஹ்வுடைய பேரால கேட்கிறோம் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்களாம். சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க, நீங்களும் கொடுத்துடுறீங்களே அப்படின்னு சொல்லுகிற போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒருத்தர் என்னை ஏமாத்தினா நான் ஏமாந்து போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக சொல்லுவாங்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹ்வில் தன்னை அழித்து கொண்டார்கள் சஹாபாக்கள். அதனால பெருமக்கள், இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற செய்தி, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த சிந்தனையை, உணர்வை நம்மில் வளர்த்து கொண்டு வாழ்வில் அனைத்து வசந்தங்களை பெற வேண்டும் என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு கிருபை செய்வானாக.